வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் இந்து இணையத்தின் மூலமாக நமது பாடசாலையினுடைய புகழ்பூத்த அதிபர் திருவாளர் சதா நிமலன் அவர்களை தொடர்பு கொள்ள வந்திருக்கிறோம். தற்பொழுது நாங்கள் இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் விடுதியிலே மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த விடுதியானது பல மாணவர்கள் இந்த விடுதியிலே தங்கியிருந்து பல துறைகளிலே சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றும் இந்த விடுதி பல மாணவர்களை பல சாதனையாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதை புனரமைப்பு செய்து மேலும் திறம்பட செழிப்புற அமைவதற்காக எங்களுடைய பாடசாலை அதிபர் மிகவும் அரும்பாடுபட்டு அதற்கு தேவையான வளங்களை நிதிகளை பெற்றிருக்கின்றார். அந்த வகையிலே அவரிடம் சில தகவல்களை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். அதாவது இப்பொழுது பல காலமாக இந்த விடுதி இந்த பல மாணவர்களை சாதனையாளர்கள் உருவாக்கின விடுதி தற்பொழுது இப்போ ஒரு புது பொலிவு வரை இருக்கின்றது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி விடுதி மாணவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் விளையாட்டுத்துறையினரும் கல்வித்துறையினரும் பெரும் புகழுக்கு காரணமாக இருந்தவர் என்று சொன்னால் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த விடுதி மிக நீண்ட காலமாக பல சாதனைகள் படைத்த மாணவர்களை உருவாக்கிய போதும் அவர்களுக்கான வளங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவு புனரமைப்பு செய்யப்படாமல் மிகவும் பழைய நிலையிலேயே காணப்பட்டு வருகின்றது. இதனை ஒரு தடவை புனரமைப்பு செய்வதற்காக லண்டனிலிருந்து செவ்வளவர்களின் முயற்சியால் முதலாங்கட்ட திருத்த வேலைகள் டைனிங் ஹால் கீழ்ப்புறத்தில் கீழ் மாடியில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இம்முறை எமது யாழ் பழைய மாணவ சங்கத்தினர் கோரியிருந்த போது கடந்த நடமாடும் சேவையின் போது இங்கு வருகிறது நிர்வாக பிரதி அமைச்சர் அவர்களிடம் எனது நேரடியான வேண்டுகோளுக்கு அமைய 1 கோடி ரூபாய் உடனடியாக வழங்குவதாக அவர் உறுதிமொழி அளித்து சென்றிருந்தார். அதனை எமது கல்லூரியின் பழைய மாணவனும் திட்டப்பணிப்பாளராக இருந்து வரும் சுதர்சன் அவர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாக திரு மனோ கணேசன் அவருடைய நிதியிலிருந்து 1 கோடி ரூபாயை எங்களுக்கு ஒதுக்கி தந்து அவருடைய முயற்சியும் எனது முயற்சியினாலும் முற்றாக நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது அந்த பணி துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் பாடசாலை ஆரம்பமான தினத்துக்கு முன்னால் அமைக்கப்படும் என்று உறுதிமொழி தந்து வேலையை ஆரம்பிக்கப்பட்டது.